வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு ஒரு தேனீ வளர்ப்பு பயிற்சி நான் அட்டன் பண்ணினேன். அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எடிட்லாம் பண்ணல. அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே வந்து தேன் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. ஃபுல் டே அட்டன் பண்ணேன். அவங்களோட விவரம் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுக்குறேன். அங்கே வந்து நான் தேன் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு. அந்த பெட்டியிலேருந்து அப்படியே எடுத்து நமக்கு வந்து அப்படி பாட்டிலில் ஊற்றி கொடுத்தாங்க. அந்த பெட்டியை பிரித்து அதில் வந்து இருக்கிற தேனெல்லாம் தட்டிட்டு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த தேன். சரி, நம்ம ஆர்கானிக் கலெக்ஷன்ஸில் இதையும் வச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. புது தேன் நமக்கு அப்படியே எடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. அந்த அது ப்ராசஸ் பண்ணுறதுனா எப்படின்னா, தண்ணியில் சுடு தண்ணியில் வச்சு அதை வந்து காய்ச்சி அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மகரந்தம் எல்லாம் ஒதுக்கிட்டு நமக்கு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. கண்ணு முன்னால் அந்த தேனை வந்து அடையிலேருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறத பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தேன் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது இப்படி இருக்குது தேன். சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப அருமை. அருமையோ அருமை. அதனால் உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரிஜினல் ஹனி கிடைக்காம திணறோம் இல்லையா? எனக்குமே சமீபத்தில் கொஞ்சம் கிடைக்கல. திடீர்னு சப்ளை பண்ணுறவங்க வந்து யோசிச்சுட்டு அப்புறம் எனக்கு கட்டுப்படி ஆகலைங்க அப்படியா இப்படியானாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறமா தான் சரி இந்த பயிற்சிக்கு போய் நாமளே வைப்போம் தேனீ. வீட்டில் வச்சு எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லா பூவும் வச்சுருக்கோம் இல்லையா? எல்லாமே பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக. அதனால ட்ரை பண்ணலாம். அப்புறம் அங்கங்கே நம்மளது நாவல் மரம், மாதுளை மரம், ஹெர்பல்ஸ் நிறைய வச்சுருக்கோம். துளசி அந்த மாதிரி எல்லாம். இப்போ அதுலேருந்து கலெக்ட் பண்ணும்போது இதுவும் அப்படிதாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த ட்ரெயினிங் போயிருந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஏக்கருக்கு ஃபுல்லாக தென்னை மரங்க. பக்கத்தில் நிறைய நாவல் மரம். ரோட்டோரம் தான் பண்ணேன். நெட்டுக்கா நாவல் மரம், புளிய மரம், வேப்ப மரம், அப்புறம் வந்து இந்த ஹெர்பல்ஸ் அங்கங்கே அந்த மாதிரி நிறைய வச்சு விட்டுருந்தாங்க. அதில் இருந்து தான் அது கலெக்ட் பண்ணுது. அந்த பெட்டியில் கலெக்ட் பண்ணுது. அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். அவங்க கெமிக்கல்லாம் அடிக்கிறதில்ல. ஏன்னா தேனீ பூச்சிக்கு கெமிக்கல் அடிக்கிற இது வந்து ஆகாது. அது இறந்து போயிடும். அதனால கெமிக்கல்லாம் அடிக்காம சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட நெய். ஏன்னா சாரி, நெய்யிங்கிறேன், தேனு. அதனால வந்து நமக்கு இந்த தேன்ல வந்து எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. பொதுவா கெமிக்கல் அடிக்கக்கூடிய ஃபார்ம்லேருந்து எடுக்கிறது வந்து நமக்கு கெமிக்கல் இதில் தான் இருக்கும். இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அவங்க பண்ணுறதுனால நல்லா இருந்தது. அந்த இது பார்க்கும்போதே எல்லாம் விசாரிக்கும்போது சொன்னாங்க, தேனீக்கள் வந்து இறந்துடுங்க. நம்ம வந்து மருந்துகள்லாம் அடித்தோம், களைக்கொல்லி எல்லாம் அடித்தோம்னா இறந்துடும். அதனால சப்போஸ் அங்கே நிறைய தோட்டத்துக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டயும் அவங்க சொன்னாங்க, தோட்டத்தை வச்சுருக்கீங்கன்னா களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா பெட்டி வைக்காதீங்க. அப்போ பூச்சிகள்லாம் இறந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க மட்டும்தாங்க தேன் பண்ண முடியும். அதுவும் நம்ம ஒரிஜினல் தேன் பார்த்து வாங்கியிருக்கோம். தேவைப்படுறவங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க கண்டிப்பாக இந்த தேன் வாங்கி கொடுங்க. ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம போய் கம்பெனியில் எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100 ml-லேருந்து 1 லிட்டர் 5 லிட்டர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.